ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சிறையில் அடுத்த வர எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து இருந்துட்டு அண்ணாமலையை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. அப்பா இப்போ கூட ஒன்றும் இல்லை, வாங்கப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் போய் நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து முத்துவை அனுப்பி விட்டுடுறாங்க. ரோகிணி வந்து கிருஷை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, அம்மா அங்கே பாருமா முத்து மாமா இருக்காங்க, நான் போய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மறைஞ்சிக்கிறாங்க. முத்து போனதுக்கப்புறமா வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்கே, அவங்க இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் இங்கே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி வந்து இன்றைக்கி ஸ்கூல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷை வந்து பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கிருஷ்ண ரூமுக்கு போக சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாருமா, வாரத்தில் ஒரு நாள் வராங்களாம். என்னடி இது, நீ கிருஷ ஸ்கூலில் சேர்த்துற அதே ஸ்கூல்லேயே அவங்க வந்து வேலை பார்க்கணும், என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரமாக போச்சு. நானும் அதே தான் சொல்கிறேன், எல்லாமே நல்ல நேரமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு நீயே அவங்க எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிவிடு. நீ சொல்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் நான் உண்மையே சொன்னால் ஒட்டு மொத்தமாக என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கிரிஷ் கேட்டு ஒன்று ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த பிரச்சனையில் இந்த ரோகிணி எப்படி தப்பிக்க போகிறாங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.